Hello friends, welcome to Secret of Health and Beauty. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில நம்ம என்னென்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாது, என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த தகவல் வந்து நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நமக்கே தெரியாமல் சில தகவல் சொல்லுவோம், அதனால கூட நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். கண்டிப்பாக அந்த தவறை செய்யாதீங்க. அது என்ன தகவல் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம வைக்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வீட்டினுடைய கருவறை என்பது அந்த வீட்டின் பூஜை அறை தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த பூஜை அறைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை எல்லாரும் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அப்போ தான் முதல்ல நம்ம வீட்டு பூஜை அறை சுத்தமாக இருந்தால் தான் நம்ம வீட்டோட அந்த நிம்மதி, பணப்பெருக்கம், படிப்பாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பூஜை அறை சுத்தமாக இருந்து விட்டால் அதன் பின்பு நம்ம எப்பயுமே நிம்மதியாக இருக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறை நிம்மதியாக இருந்தால் தான் நம்ம சமையல் அறை வந்து நல்லா சுத்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நம்ம மனநிலை வந்து முழுமையாக இருக்க முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையில் நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது. அது என்னன்னு தான் நம்ம பார்ப்போம். பூஜை அறை என்றாலே அதில் பராமரிப்பும் பொறுப்பும் அந்த வீட்டின் பெண்களிடம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு குளித்து விட்டு வந்து தலையின் ஈரத்தோடு பூஜை அறையின் வேலையை செய்ய தொடங்குவார். பூஜை அறைக்குள் சென்றவுடன் தலையில் இருக்கும் துண்டை கட்டி அப்படியே பூஜை அறையில் முடியோடு வைத்து விடுவார்கள். இதை தவிர இனி செய்யவே கூடாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறைக்கு போனோம்னா மேக்ஸிமம் செய்யக்கூடிய ஒரு தவறு தான் முடிய அந்த நம்ம துண்டு கட்டியிருப்போம் கீழே விழுந்துடும். அப்படியே அந்த பூஜை அறையிலே வச்சுட்டு நம்ம சாமிக்கு பூஜை பண்ணுறது அது என்ன பழக்கம் அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து நம்ம ஈரத்துணி அது வந்து நம்ம சாமி அறைக்குள்ள நல்லா கொண்டே போகணும். நம்ம தலையை சுற்றி இருந்தோம்னா பிரச்சனை கிடையாது. மேக்ஸிமம் நல்லா தலையெல்லாம் காய வச்சுட்டு பூஜை பண்ணுவாங்க. இல்லை அந்த துண்டை அவுத்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நம்ம போய் பூஜை பண்ணலாம். அப்படியே இப்போ அந்த துண்டோடு நம்ம இது பண்ணவே கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம துண்டில் மேக்ஸிமம் அந்த முடியோடு சேர்ந்து இருக்கும். அது நமக்கு இன்னும் பூஜை அறைகள் கொண்டு செல்வது மிகவும் தவறு. அடுத்தபடியாக சில பேர் இறைவனுக்கு பல வகைகள் வச்சு சாமி பண்ணுவாங்க. பழத்தில் இருக்கும் தோலை நீக்கிவிட்டு சாமிக்கு படைக்கும் பழக்கம் வந்து சிலருக்கு உண்டு. அவசரமாக பழத்தை எடுத்து பூஜை அறையில் ஒழித்து பழத்தோலை பூஜை செய்யும் இடத்தில் அருகிலேயே அப்படியே போட்டுறது. அது க்ளீன் செய்யவே கூடாது. சாமிக்கு பழத்தை கட் பண்ணி வச்சு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அதை முதைய நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இல்லை நம்ம கட் பண்ணி தான் பூஜை பண்ண முடியாது. அப்படியே கூட பழம் வாங்கிட்டு வந்து சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணலாம். அதுவும் நல்லது தான். அதுக்கு இப்படி நம்ம வந்து பாதி தோலை வந்து பூஜை அறைக்குள்ளே போட்டு அந்த மணிக்கு செய்யக்கூடிய தவறையும் வந்து செய்யாதீங்க. இறைவனுக்கு படைக்கூடிய அந்த நம்ம நெய்வேத்தியம் வந்து கரெக்டாக இருக்கணும். பழத்தோட பூஜை அறைக்கு செல்லும் இடத்திற்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போகணும். அடுத்து பார்த்திங்கன்னா விளக்கில் எரியக்கூடிய அந்த திரியை எடுத்து விட்டு விளக்கு பக்கத்திலேயே வைக்கிறது. அடுத்த திரி மாற்ற போகிறோம்னா அந்த திரியை எடுத்து அப்படியே பக்கத்தில் போட்டுறது. அடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த தவறை மட்டும் செய்யவே கூடாது. இப்போ விளக்கை நீங்கள் துடைக்கிறீங்க, இல்லை வெறும் திரியை மட்டும் மாற்ற போகிறீங்கன்னா அதை கையோடு நம்ம எடுத்துக்கணும். பக்கத்துலேயே வந்து வைக்கக்கூடாது. இப்படி திரியை போட்டு நம்ம ஏற்றுற பழக்கம் வந்து நமக்கு இருக்குது. வேறு திரியை போட்டு ஏற்றுறது, இல்லாட்டி அதே திரியை வச்சுருந்து திரும்ப மறுபடியும் அடுத்த வட்டம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி போடுறது. இந்த பழக்கமாக கண்டிப்பாக பெண்கள் இடத்துல அந்த பூஜை அறையில் செய்யதான் செய்வாங்க. அந்த பழக்கத்தை மட்டும் கண்டிப்பாக செய்யவே செய்யணும். ஒரு தடவை திரியை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த திரி இன்னொருக்கு வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாமி படங்களுக்கு போட வேண்டிய பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான பூவாக இருக்கணும். வாடின பூ வந்து நம்ம போடவே கூடாது. இப்போ நேத்தான கோர்த்தோம் லைட்டாக வாடி போயிருக்கோம் அந்த மணிக்கு பூவெல்லாம் சாமிக்கு வந்து நம்ம போடவே கூடாது. அப்படி பூ இல்லாமல் நம்ம தீபம் வந்து இப்போ பூ நம்மகிட்ட இல்லை அப்படின்னா அப்படி தீபம் போடுறது வந்து அந்த வாடின பூவை வந்து போடாதீங்க. அதுக்கு நீங்கள் பூ போடாமல் தீபம் ஏற்றுனா அது கூட தவறுட்டாங்க. வாடின பூவட்டால் தான் நமக்கு தவறு. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பூ கிடையாது அப்படின்னா நீங்கள் பூ இல்லாமல் விளக்குக்கு திரி ஏற்றி சாமி கொடுங்க. அது ஒரு தவறும் கிடையாது. கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா அனைத்துகள்லையும் நம்ம முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது வீடுகளில்
இப்போது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கோயில் இல்லாத தெரிஞ்சவங்களும் தரப்படி அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொண்டு வந்து பூஜையில் வைக்கும் பழக்கம் வந்து இருக்குது. இப்படி பூஜை அறைக்குள் எடுத்து வரக்கூடிய எலுமிச்சம்பழம் நமக்கு நன்மையை செய்யும். அதற்கு நேர் எதிராக சில கெடுதலையும் செய்வதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் யார் எலுமிச்சம்பழத்தை கொடுத்தாலும் அதை கொண்டு வந்து பூஜையில் நம்ம வந்து வைக்கவே கூடாது. நம்பிக்கையான நபரும் கையிலிருந்து பெறப்பட்ட எலுமிச்சம்பழத்தை மட்டும்தான் நம்ம பூஜை அறையில் வந்து வைக்கணும். அதை விட்டுட்டு பூஜை அறையில் வைங்க அப்படின்னு சொல்லி யார் கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்து வைக்காதீங்க. அம்மன் பாதங்களிலிருந்து எடுத்து வரப்பட்ட எலுமிச்சம்பழத்தை பூஜையில் வைத்து நம்ம பூஜை செய்தால் அதற்கு ஏற்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலம் உள்ளது. எலுமிச்சம்பழத்தோட அந்த நிறம் மாறி கருப்பு நிறத்துக்கு வந்துவிட்டால் எலுமிச்சம்பழத்துடைய அந்த மஞ்சள் தன்மை மாறும்போதே எலுமிச்சம்பழத்தை உடனேயே நம்ம பூஜை அறையிலேருந்து எடுத்து அப்புறப்படுத்திடணும். அதை வந்து வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இறுதி வரை சிலர் வந்து அதை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து நமக்கு ரொம்பவே தீங்கானது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம பூஜையில் வச்சுருக்கோம் அப்படின்னா அது ரொம்பவே வாட விட்டு வச்சுருக்கக்கூடாது. நார்மலாக அது வந்து எந்த பூவே இப்போ போடணும்னா அது மறுநாள் வாடுதுன்னா நீங்கள் உடனே எடுத்துடணும். வாடின பூ நம்ம அடுத்த பூ போடுற வரைக்கும் அது இருக்கட்டும்னு சொல்லி விட்டுறாதீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பூஜை அறையில் நீண்ட நாட்களை வைத்திருக்கக்கூடிய அந்த அதை வச்சு பராமரிப்பாங்க. இப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் காலம் நேரம் என்பது கண்டிப்பாக வேணும். 48 நாட்கள் இல்லை 21 நாட்கள் தான் அந்த இதை வந்து வீட்டில் வச்சுருவாங்க. கணக்குப்படி எலுமிச்சம்பழம் கோயிலில் கொடுக்குறாங்க வந்து வைக்கிறோம் அப்படின்னா 21 நாள் இல்லை 48 நாள் இந்த மணிக்கு கணக்கு வச்சு வச்சுக்கிறோங்க. அதையும் தாண்டி இப்படி ஒரு பொருட்களை நம்ம வந்து பூஜையில் வச்சு பராமரிப்பது வந்து நம்ம செய்யவே கூடாது. அது மிகவும் தவறு அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயே நம்ம வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்து சேர்க்கும். இந்த தவறுகளை எல்லாம் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்ல நன்மை கிடைக்கும். பூஜை அறைக்கு நன்மை மாதிரி அதாவது விளக்கு ஏற்றுறதுலேருந்து சாமிக்கு பூ போடுறது வரைக்கும் எல்லாமே நமக்கு நல்லா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.